பாருங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹசன் பஸ்ரி ஒரு சிறந்த மார்க்கறிஞர், அதே போன்று குரான் விரிவுரையாளர்கள்லேயே அவங்க இடம்பெறாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு சிறந்த மார்க்கறிஞர், தாபியன்களில் இருக்கக்கூடியவங்க, சிறந்த உபதேசியும் கூட. அவங்களுடைய உபதேசம் என்பது நல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உபதேசத்தில் அவங்களுடைய உபதேசம் ரொம்ப அழகானது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய நசீஹத்துகள். ஒரு தடவை அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் சிரிச்சிட்டு இருக்கார். எப்படி சிரிக்கிறாருன்னா வெடி சிரிப்புன்னு சொல்லுவோம்ல. நம்ம ஆளுங்களாம் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் ரொம்ப ஜாலியாக சத்தம் போட்டு வெடி சிரிப்போம். அந்த மாதிரி பொதுவாக அந்த ஜூஸ் கடையில், டீ கடையிலலாம் 4 பேர் பசங்க சேர்ந்து ஜாலியாக சாப்பிடும் போது எதையா பற்றி பேசிட்டு, யாராவது ஓட்டிகிட்டு, யாரையாவது கிளாட்ட பேசிக்கிட்டு கெக்க பக்கன்னு எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறதுங்க நார்மலாக உள்ள ஜாலி அப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேட்டால். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போகும்போது ஒரு வாலிபர் சிரிக்கிறார். சிரிப்பு சரியான சிரிப்பு. அதை பார்த்து இவங்க மனசு ஏற்றுக்க முடியல. என்ன ஆச்சுன்னு இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அது மூத்தவங்களுக்கு தான் அந்த அந்த உணர்வு இருக்கும், புரிந்தவங்களுக்கு. இப்படி சிரிக்கிறது ஒரு முறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஹல் தஜாவத்த சிராத் பாலத்தை கடந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். சிராத் பாலத்தை அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டு, மறுமையில் நரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்துக்கு பேர் சிராத் பாலம் இல்லை அப்படின்னு சொன்னானா. அதே மாதிரி சொர்க்கமா நரகமா என்னன்னு உனக்கு முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். உனக்கு சொர்க்கமா நரகமாங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்களாம். இல்லையே அப்படின்னானா. ஃபஃபீமத் திஹக், அப்போ எப்படி உனக்கு சிரிப்பு வருதுன்னு கேட்டாங்களாம். எந்த அடிப்படையில் நீ இப்படி சிரிச்ச? சிராத்தையும் கடக்கலை, சொர்க்கமா நரகமாங்கிறதுக்கான பதிலும் இல்லை, எப்படி உனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க, இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க, அதற்கு பிறகு அந்த மனிதன், அந்த வாலிபன் அவன் வாழ்நாள் முழுக்க சிரிக்கவே இல்லை, நாங்கள் சிரிச்சே பார்க்கலங்கிறாங்க. அது ஏற்பட்ட தாக்கம். ஒரு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிரித்த ஒரு வாலிபனை கூப்பிட்டு இப்படி மறுமை நினைவூட்டி அதை அவனோட உள்ளத்தை திறந்து விடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இப்படிலாம் சிரிப்பு வருது? மனிதர்கள் சிரிக்க தான் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு தான் இருந்தாங்க, அதை மார்க்கறிஞர்கள் தடை செய்யலை. ஆனால் அளவுக்கு மீறி சிரிப்பது என்பது உள்ள செத்து போனதை காட்டுது. அப்படி என்னத்தை சாதிச்சுட்டே நீ சிரிக்க வரேன்னு கேட்க வர்றாங்க. நரகத்தை நீ கடந்து போயிட்டியா, சிராத்தை கடந்துட்டியா, சொர்க்க நரகமான்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா, இல்லாமல் எப்படி சிரிக்கிற? ஒரு மாணவர்களை பார்க்குறோம்ல, +2 எக்ஸாம், 10th எக்ஸாம், இப்போ மாஷால ரிசல்ட்லாம் வந்துருச்சு. +2 எழுதுனவங்களை பரீட்சைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்து இல்லை ஏதாவது ஒரு காமெடி கேட்டு அந்த பையன் சிரிப்பானாங்க. யதார்த்தம், சைக்கலாஜிக்கலாக. இன்னைக்கு 10 மணிக்கு எக்ஸாம், நல்லா காமெடி சிரிக்கிற விளையாட்டு உள்ள வந்தேன். 9:30 மணிக்கு நீங்கள் அவன்கிட்ட போய் ஜோக் பண்ணுங்க, இல்லை அவன்கிட்ட நீங்கள் இயல்பாக விளையாடுங்க, கோவப்பட்டுருவான். டென்ஷன் ஆகி அடிச்சால் கூட ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவன் இன்னும் ஒரு விஷயத்தை கடக்க வேண்டியது இருக்குது. நான் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு வரும்போது வர்ற ஆள் எப்படி வருவார் ராஜா? முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வர்ற தோரணி போய் நம்ம பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். பாஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்தோம்னா மனிதனுக்கு அது சந்தோஷப்படலாம், சிரிக்கலாம். ஏன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கே, முடிஞ்சோ அப்படின்னு நம்மளே கேட்போம். சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கே, எக்ஸாம்லாம் ஓவரா அப்படின்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் யதார்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஒரு உலக ரீதியில் ஒரு பரீட்சைன்னு சொன்னால் அவனை கட்டுப்படுத்திடுது. அவனை சிரித்து பார்க்க முடியல. அவங்ககிட்ட போய் சிரிப்பு காட்டினா எல்லாரும் நம்மளை அடிக்க வர்றாங்க. யார்கிட்ட போய் நீ விளையாண்டுட்டு இருக்கிற, எப்படியாப்பட்ட ஒரு பரீட்சைக்கு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அது ஒரு IAS எடுத்துக்கிறங்க, எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ்னஸ். அப்போ அதை கடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க. அவங்க சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பை பார்க்க முடியாது. நீங்கள் சிரிப்பு காட்டினீங்கன்னா நீங்கள் கூறு கெட்டவங்கன்னு சொல்லி எல்லாராலும் திட்டப்படுவீங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம மறுமை விஷயத்தில் யோசிச்சோமா? மலக்குல் மௌத்தை ஒன்று நம்ம பார்த்துட்டோமா? கபருடைய நிலையை நம்ம கடந்துட்டோமா? சிராத்தை கடந்துட்டோமா? அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக வாழ்நாள் முழுக்க நம்ம சிரிக்காமல் இருக்க முடியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபதேசம் செய்து அதில் தாக்கம் பெற்ற அந்த இளைஞரை போன்று, வாலிபரை போன்று நம்ம ஆக முடியாட்டியாலும் கூட ஒரு நேரத்தில், பல நேரத்தில் நாம் கெக்க பக்கன்னு சிரிக்கக்கூடியவங்களா இருந்தாலும், ஒரு சில நேரத்தில் அல்லாஹ் இடத்துல நரகத்தை நினைத்து அஞ்சு அழக்கூடியவங்களா இருக்கணும்ல, அல்லாஹ் இடத்துல உருக்கமாக துவா செய்யக்கூடியவங்களா கூட இருக்கணும்ல. அந்த நிலைக்கு கூட நம்ம இல்லை என்று சொன்னால் இதுதான் உள்ளம் செத்து போன நிலை. இந்த நிலையை நினைத்து நாம் அழுக வேண்டும், கவலைப்பட வேண்டும். இதுதான் என்னத்தை சொல்ல வருதுன்னா, நரகம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றியான எந்த சட்டையும் இல்லை, அதை பற்றியான எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எந்த நேரம் வேடிக்கை, விளையாட்டு, சிரிப்பு, இது மட்டுமே நம்ம சிந்தனையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது இது யோசிக்க வேண்டிய ஒன்று என்பதாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ்.